வெல்கம் டு nithyaschannel. இன்னைக்கு பரோட்டா எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் நம்ம போய் சாப்பிட முடியாது. ஆனா வீட்லயே எப்படி சாஃப்ட்டா டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்னைக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதனால 3 முட்டை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முட்டை சேர்த்து பிசைறதுனால பரோட்டா ரொம்ப சாஃப்ட்டா வரும். மாவு பிசையறதுக்கு நம்ம பாத்திரத்தை ரொம்ப பெருசா எடுத்துக்கோங்க, அகலமா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈஸியா நல்லா அடிச்சு பிசைய முடியும். இப்போ 3 முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை முட்டையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மாவு சேர்க்க போறோம். 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை முட்டையோட மிக்ஸ் பண்ணி விட போறோம். இது கோதுமையிலும் செய்யலாம். மாவை முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைய போறோம். தண்ணி நீங்க ஃபர்ஸ்டே நிறைய சேர்த்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கூட போ சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்க போறோம். கையிலையும் ஒட்டாது, அந்த பாத்திரத்திலையும் ஒட்டாம வர்றதுக்காக. இப்போ பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை தேய்க்கலாம். இது காயாம இருக்கிறதுக்காக மேல நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். 2 hours கழிச்சு இதை நம்ம தேய்க்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பரோட்டா எப்படி தேய்க்கலான்னு பார்க்கலாம். அந்த ஃபுல் மாவையுமே நான் ஒரு 3 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இது ஒரு செக்ஷன் ஆஃப் மாவு. இதை பாருங்க, நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பண்ணி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம பூரி தேய்க்கிற சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தேய்க்கிறா கஷ்டம் அது செய்யறதுக்கு. நம்ம இந்த மாதிரி கிச்சன் மேடையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதில் செஞ்சிடலாம். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டும் அதே மாதிரி நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இல்லைனா ஆயில் பிசுக்கு அப்படியே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ மாவுக்கு பார்த்தீங்கன்னா 24 இல்லை 25 பரோட்டா வரும். இப்போ பரோட்டாவை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சிக்கணும். ரொம்ப தின் லேயராக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கணும். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கையில் இந்த மாதிரி அடிப்பாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம இந்த மாதிரி தின் லேயராக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம். இங்கேயா திக்காக இருந்தால் கூட இந்த மாதிரி கையில் நம்ம தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தின்னாக தேய்ச்சிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி எடுக்கும் போதும் பேக்லேயும் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை கையில் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு வேணுன்ற போது நம்ம அதை தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இன்னொன்று செய்கிறாங்க பாருங்கள். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நீல வாக்கில் தேய்க்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தேய்ச்சிக்கணும். தின் லேயராக இருக்கணும். தின் லேயராக தேய்ச்சிட்டு ஃப்ரண்ட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணணும். எடுக்கும் போது பேக்லேயும் ஆயில் அப்ளை பண்ணணும். பாருங்க, எடுத்துட்டு நம்ம கையில் இந்த மாதிரி அழுத்திட்டு இப்படி சுற்றிக்கணும். சுற்றி எடுத்து வச்சிடணும்.
பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி தேய்ச்சி வச்சுருக்கதை எடுத்து இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டை வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு கல்லில் போட்டு சுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையிலையும் செஞ்சாலும் நல்லா தான் வரும். வேணும்னா இந்த மாதிரி கட்டையை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு தோசைக்கல் வச்சு நம்ம இதை பரோட்டாவை சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இது எங்கள் அம்மா செய்கிறாங்க. பாருங்கள், பரோட்டாவை தவாவில் போட்டிருக்கோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் நிறைய தேவைப்படாது, ஏன்னா ஆயில் போட்டு பிசைஞ்சிருக்கோம். அப்புறம் தேய்க்கும் போது நிறைய ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஸ்பூன் ஆயில் போதும் இதுக்கு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். சாஃப்டான பரோட்டா வீட்லேயே ரெடி. பரோட்டா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாஃப்டாக லேயராக பரோட்டா இருக்கும். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள், இப்படி லேயராக இருக்குது பாருங்கள். பரோட்டா சூப்பராக இருக்குது. சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சிக்கன் கிரேவியோடையோ இல்லை மட்டன் கிரேவியோடையோ இல்லை வெஜ் குருமாவோடையோ சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.